மட்டக்களப்பு சிறையிலிருந்து சஹ்ரானை தப்ப வைத்தது இவர்தான். அம்பிட்டிய தேரரின் பரபரப்பான தகவல். ஒட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு, மேலும் 2 கைது. இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கிய அரசாங்கம், அம்பலப்படுத்திய அனுர. தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை கண்காணிக்க சென்ற கோட்டை நீதவான், சிறைக்குள் நடந்தது என்ன? யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த திருமாவளவன் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு. தமிழர் பகுதியில் வீதியில் சிக்கிய ஒரு தொகுதி கடவுச்சீட்டுகள். முதன்முறையாக யாழ் போதனா வைத்தியசாலையை பாராட்டிய அர்ச்சுனா. இனி தொடர்பென விரிவான செய்திகள். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உயிர்த்த ஞாயிறு தொடர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சஹ்ரான் தாக்குதலுக்கு முன் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் எப்படி சிறைச்சாலைக்குள் இருந்து வெளியில் வந்து தாக்குதலை நடத்தினார் என்று மட்டக்களப்பு மங்களராமய விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். குண்டு தாக்குதலின் பின்னரே அவர் தொடர்பான காணொளிகளை பார்க்க முடிந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஈஸ்டர் தொடர் குண்டு தாக்குதலுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட சஹ்ரான் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்படுகிறார். சஹ்ரானை சிறைப்படுத்த தீர்ப்பளித்த மட்டக்களப்பு நீதிபதி பின்னர் விடுமுறையில் சென்றார். அவர் விடுமுறையில் சென்ற 2 நாட்களின் பின் அவருக்காக பதில் நீதிபதி சேவையில் இருந்தார். அப்போது அவருக்கு பிணை வழங்கியது யார்? பிணை நின்றது யார்? ஏன் பரிசோதனை நடத்தப்படவில்லை? பிணை வழங்கிய பின்னர் சஹ்ரான் எங்கு சென்றார் என்பது தொடர்பில் ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை? நான் மட்டக்களப்பில் 35 வருடங்களாக இருக்கிறேன். தமிழீழ விடுதலை புலிகள் காலத்திலும் இருந்ததால் இவை ஒவ்வொன்றும் தொடர்பில் எனக்கு நன்றாக தெரியும். சஹ்ரான் தனது போதனைகளுக்காக முதலில் காத்தான்குடியில் தனக்கான தளத்தை அமைத்துக் கொண்டு முஸ்லிம் மக்களை திரட்டும் போது நான் இது தொடர்பில் தெரிவித்தேன். அன்று சில ஊடகங்களில் இவை செய்திகளாக சென்றன. நீண்ட காலம் கடந்துள்ளதால், அதாவது 6 வருடங்கள் கடந்து விட்டதால் சில சம்பவங்கள் ஞாபகமில்லை. போலீஸ் புலனாய்வு திணைக்களத்திற்கு அன்று நான் வாக்குமூலம் வழங்குவதாக கூறினேன். என்னிடம் சாட்சியங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தேன். ஆனால் யாரும் எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. அன்று நாங்கள் கத்தி கத்தி சொன்னோம் இவ்வாறான குழுக்கள் உருவாவதாக. ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் அதை கணக்கிலும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒட்டாஞ்சேனை பிரதேசத்தில் அண்மையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் ஆணொருவரும் பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்றைய தினம் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இந்த குற்றத்தை செய்ய துப்பாக்கிதாரி வந்த காரின் சாரதியாக இருந்தவர் என்றும், சந்தேக நபரான பெண் இந்த குற்றத்தை செய்ய சந்தேக நபர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் சந்தேக நபருக்கு 27 வயது எனவும் அவர் கொழும்பு 13 பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும், சந்தேக நபரான பெண்ணுக்கு 32 வயது எனவும், அவர் மகரகம பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இவர்களை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 7ஆம் திகதி கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவின் 16ஆம் ஒழுங்கை பிரதேசத்தில் குறித்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றது. விசாரணைகளின் போது கொல்லப்பட்டவர் குற்றக்கும்பல் உறுப்பினரான பூகுடு கண்ணா என்ற பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்பவரின் உதவியாளர் என்பது தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் பணத்தில் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு கடந்த அரசாங்கங்களில் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிப்படுத்தியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் 36வது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்த தினம் நேற்று விகாராமதேவி திறந்த வெளியரங்கில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். மேலும் அது தொடர்பில் உரையாற்றிய அவர் அண்மையில் இராணுவ புலனாய்வாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது மக்களின் வரிப்பணத்தில், அதாவது ஒரே வங்கி கணக்கில் 2 வேறுபட்ட இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து சிங்கள மக்களுக்கு எதிராக போராடுங்கள், அதேபோல சிங்கள அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து முஸ்லிம் மக்களுக்கு எதிராக போராடுங்கள் என்றவாறு அரசாங்கத்தின் பணத்தை பயன்படுத்தியுள்ளனர். எங்கள் நாட்டின் இன ஒருமைப்பாட்டில் பெரும் குழப்பம் நிலவிய காலம் இருந்தது. எங்காவது சிறு குழப்பம் ஏற்பட்டால் ஏதோ ஒரு பள்ளி விகாரை உடைக்கப்பட்டு பதற்றம் உருவாக்கப்பட்டது. இனவாதத்தையும் அடிப்படைவாதத்தையும் தங்களின் இருப்புக்காக பயன்படுத்தினர். ஒவ்வொரு இனத்திற்கும் இனப்பற்றும் உரிமையும் இருக்கிறது. அதை உசுப்பேற்றி குழப்பி ஏனைய பிரச்சனைகள் அனைத்தையும் மழுங்கடிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டனர். நாங்கள் அரசாங்கத்தை பாரமெடுத்த நாள் முதல் நாட்டில் எங்கேயும் இனமுறுகல்கள் ஏற்படவில்லை. இவைதான் நாம் செய்த மக்கள் நல்லிணக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உட்பட 9 சந்தேக நபர்களை கண்காணிக்க கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமாரகே சென்றுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விஜயம் மேற்கொண்டு குறித்த 9 பேர் குறித்து கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். கணேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு உதவியதாக கூறப்படும் வழக்கறிஞரையும் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் சந்தேக நபர்கள் குழுவையும் நீதவான் இதன்போது கண்காணித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபர்கள் தொடர்பாக மேலும் அறிக்கை சமர்ப்பிக்கவும் தேவையான உத்தரவுகளை வழங்கவும் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து கோட்டை நீதவான் இந்த விஜயத்தை மேற்கொண்டு ஆராய்ந்துள்ளமை தெரியவந்துள்ளது. நாட்டில் கண் சத்திர சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்ளும் வைத்தியசாலையாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை திகழ்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கண் சத்திர சிகிச்சை நிபுணர் முத்துசாமி மலரவன் தலைமையேற்று கண் தொடர்பான சத்திர சிகிச்சைகளை விரைவுபடுத்தி வருவதாகவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். அத்தோடு கண் சுகாதாரம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அர்ச்சுனா ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். கண் சுகாதாரம் தொடர்பான தேசிய கொள்கை திட்டத்தினை மேம்படுத்துவதற்கான ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் இளைய உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதியுமான 21 வயதுடைய நிகினி அயோத்தியா பிரதேச சபை தவிசாளரால் அச்சுறுத்தப்பட்டதை அடுத்து தனது பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். பிரதேச சபை தலைவர் ஜெயரத்ன ஜெயசேகர தன்னை திட்டி முட்டாள் என்று கூறி சபைக்கு மீண்டும் வர வேண்டாம் என அச்சுறுத்தியதாக கூறி நிகினி அயோத்தியா நேற்று போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். சிலாபத்தில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தமது பதவி விலகல் முடிவை அறிவித்தார். இங்கு பேசிய உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் ஒரு பெண்ணை இழிவுபடுத்திய தவிசாளரை கடுமையாக கண்டித்ததுடன் அவர் மனநல மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் தெரிவித்தனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து பிரதேச சபை தலைவர் ஜெயரத்ன ஜெயசேகர கருத்து தெரிவிக்கையில் அந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் மற்றும் வரவு செலவு திட்ட அமர்வில் எதிர்க்கட்சியின் நடத்தை காரணமாக தான் மன அழுத்தத்தில் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதனால் அந்த பெண் உறுப்பினரை அலுவலகத்திலிருந்து வெளியேறுமாறு தெரிவித்ததாகவும் ஏற்றுக்கொண்ட போதும் இந்த சம்பவம் தொடர்பாக ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் விசேட விசாரணையை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தின் ஊடாக சென்ற அவரை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் வரவேற்றுள்ளார். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வடமாகாணம் மரநடுகை மாதத்தை முன்னிட்டு நடாத்துகின்ற கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி நல்லூர் கிட்டு பூங்காவில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. அத்தோடு திருமாவளவன் நேற்று முள்ளிவாய்க்காலுக்கும் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இவரின் யாழ்ப்பாண வருகை தொடர்பாக சமூக வலைதளங்களில் பலரும் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2026 வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச தினசரி ஊதிய உயர்வை எதிர்த்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச மற்றும் நிசாம் காரியப்பர் ஆகியோரை ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் நேரடியாக சாடியுள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் தோட்ட தொழிலாளர்களின் ஊதிய பிரச்சினைகளை தீர்க்க 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியதற்காக அவர் அரசாங்கத்தை பாராட்டியுள்ளார். ஆனாலும் அரசாங்கம் இந்த ஊதியம் ஒரு நாளைக்கு வழங்கப்படுமா அல்லது 25 நாட்கள் வருகை தருவதன் அடிப்படையில் வழங்கப்படுமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த சமூகம் கடந்த 200 ஆண்டுகளாக நாட்டுக்காக உழைத்துள்ளது. எனவே இந்த ஊதிய உயர்வு வரி செலுத்துவோரின் பணத்திலிருந்து வழங்கப்படுகிறது என்ற விமர்சனம் அர்த்தமற்றது என்றும் அவர் வாதிட்டார். அத்தோடு தங்கள் ஆட்சி காலங்களில் ஊதிய உயர்வை வழங்க தவறிய எதிர்க்கட்சிகள் இந்த முடிவை விமர்சிக்காமல் இந்த அரசாங்கத்தால் ஊதிய உயர்வை வழங்க முடிந்தால் நாம் அதை பாராட்ட வேண்டும், எங்கள் ஆதரவை கூற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் தினசரி ஊதியத்தை அதிகரித்தமைக்காக ஜனாதிபதிக்கு நன்றியையும் தெரிவித்தார். திருகோணமலை புல்மோட்டை 13வது மைல்கல் பகுதியில் வீதியோரத்தில் கடவுச்சீட்டு தொகை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைவிடப்பட்டிருந்த நிலையில் இலங்கையர்களுக்கு சொந்தமான 7 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை புல்மோட்டை போலீசார் மீட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து நேற்று மதியம் இந்த கடவுச்சீட்டுகளை மீட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கடவுச்சீட்டுகளை யாரோ இந்த இடத்தில் விட்டு சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதனை கைவிட்டு சென்ற நபர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் போலீசார் விசாரணைகளை
மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஏனையின் வீதியில் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆணையுறவு தட்டுப்பெண்கொட்டி பகுதியில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. 36 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரின் சடலம் பேருந்து திரைப்படத்தில் இனங்காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.